இன்று நாம் அடுத்த அத்தியாயமாக பார்க்கவிருப்பது 2வது அத்தியாயம் 6வது வசனத்தை வாசிப்போம். முதலில், நிச்சயமாக நிராகரிப்போரை அச்சமூட்டி எச்சரித்தாலும் அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே, அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று இந்த வசனத்தில் இருக்கின்றது. இது தன் சுயநலம், அகந்தை அல்லது முன் தீர்மானம் காரணமாக ஒரு உண்மையை ஏற்க கூடாது என்று முடிவு செய்துவிட்டால் அவரிடம் எவ்வளவு ஆதாரங்களை எடுத்துரைத்தாலும் அவர் தன் நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டார். எடுத்துக்காட்டாக, புகைப்பிடித்தல் ஆரோக்கியமற்றது, அது தீங்கானது என்று பாக்கெட்டிலேயே அச்சிடப்பட்டிருந்தாலும் அதை தெரிந்து கொண்டே ஒருவர் தொடர்ந்து புகைப்பிடிப்பது போன்றது இது. இங்கே தவறு எச்சரிக்கை இல்லை, அதை ஏற்கும் மனப்பக்குவம் இல்லாத நபரிடம் உள்ளது. சுருக்கமாக சொன்ன போனால், இந்த வசனம் நம்மை சுற்றியுள்ள உண்மைகளை காண மறுக்கும் அகக்கண் குருட்டுத்தனம் அல்லது பிடிவாத குணம் விளைவை எச்சரிக்கின்றது. இதன் அடிப்படையில் உளவலாய ரீதியில் நாம் உண்மையை பார்த்தோமானால், ஒரு மனிதன் தான் பல வருடங்களாக நம்பிய ஒரு விஷயம் தவறு என்று தெரிய வரும் போது அவனது மூளை அந்த புதிய உண்மையை ஏற்கும் அதிர்ச்சியை தவிர்க்க அதை தானாகவே புறக்கணித்துவிடும். இதை குருட்டுத்தனம் என்பார்கள். கவனக்குறைபாடு என்று சொல்லும் பொழுது, நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தீவிரமாக கவனம் செலுத்தும் போது நாம் கண்ணெதிரில் நடக்கும் வேறு ஒரு பெரிய மாற்றத்தை கூட நம் மூளை பார்க்க தவிர்த்துவிடும். இதே பழமொழியில் சொல்கின்றார்கள். சாக்ரட்டிஸ் தத்துவத்தை எடுத்துக்கொண்டால், அறியாமை மட்டுமே தீமை, அறியாமை மட்டுமே தீமை, அதாவது நாம் அறிந்து கொள்ளாதது மட்டுமே தீமை என்று சாக்ரட்டிஸ் தத்துவம் கூறுகின்றது. ஒரு மனிதன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் போது புதிய அறிவை கற்றுக்கொள்வது அவனது கதவுகளை மூடப்பட்டு விடுகின்றன. இதே சீன பழமொழியில், தூங்குபவனை எழுப்பிவிடலாம், ஆனால் தூங்குவது போல் நடிப்பவனை எழுப்ப முடியாது என்று சீன பழமொழி கூறுகின்றது. நம் தமிழ் மரபில் பார்த்தால், கண்ணிருந்தும் குருடர் காதிருந்தும் செவிடர் என்ற வழக்கு மொழி உண்மையை ஏற்கும் மனப்பக்குவம் இல்லாதவர்களை குறிக்கவே உலகளவில் பயன்படுத்தப்படுகின்றது. நமக்கு இப்போது இயற்கை உதாரணமாக, ஒரு பாறையின் மேல் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த தண்ணீர் பாறைக்குள் இறங்காது. அதுபோலவே பிடிவாதம் என்ற பாறை போன்ற மனதில் எவ்வளவு சிறந்த கருத்துக்களை பொழிந்தாலும் அது உள்ளே செலுத்தாமல் விலகி ஓடிவிடும். இவை அனைத்தும் மத எல்லைகளை கடந்து பகுத்தறிவும் திறந்த மனதையும் இழக்கும் மனிதன் தன்னைத்தானே இருளில் தள்ளிக் கொள்ளுகின்றான் என்ற பொதுவான உலக உண்மையை உணர்த்துகின்றது. இந்த வசனத்தில் முக்கியமாக நான் என்ன கருதுகின்றேன் என்றால், மனிதர்கள் தாங்கள் பின்பற்றும் வழிமுறைகள் தவறானதாகவோ அல்லது தேவையற்றதாகவோ இருக்கலாம் என்று மற்றவர்கள் வாதிட்டாலும் அதை தொடர்ந்து செய்வதற்கு காரணம் அவர்களின் ஆழமான நம்பிக்கையாக இருக்கலாம், பாரம்பரியம் மற்றும் உளவியல் ரீதியான பிணைப்புக்காக கூட இருக்கலாம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்ல வருகின்றது என்றால், பாரம்பரியம் மற்றும் முன்னோர்கள் வழிமுறை பிளைண்ட் ஃபாலோஷிப், அதாவது பிளைண்டா நம்ம ஃபாலோ பண்றது. பலர் தங்களின் பகுத்தறிவை பயன்படுத்துவதை விட முன்னோர்களின் பழக்க வழக்கங்களுக்கு அதிக முக்கியம் தருகின்றார்கள். எங்கள் முன்னோர்களை எதன் மீது நாங்கள் கண்டோமோ அதையே நாங்களும் பின்பற்றுவோம் என்ற சிந்தனை மனிதர்களிடம் ஆழமாக வேரூன்றி உள்ளது. தங்களின் வழிமுறைகளில் தவறு இருப்பதாக யாராவது சுட்டி காட்டினாலும் அதை தங்கள் முன்னோர்களை அவமதிப்பதாக கருதி பிடிவாதமாக மறுக்கின்றார்கள். சற்று இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். மற்றும் உளவியல் ரீதியாக என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையோ அல்லது சடங்கோ சடங்கு தேவையற்றது என்று அறிவியல் பூர்வமாகவோ அல்லது தர்க்க ரீதியாகவோ
நிரூபிக்கப்பட்டாலும் அது அவர்களுக்கு தரும் மன அமைதிக்காக அதை தொடர்கின்றார்கள். பயம், கவலை அல்லது எதிர்காலம் குறித்த அச்சம் ஏற்படும் போது அவர்கள் பழகிப்போன ஒரு நம்பிக்கையை அல்லது சடங்கை தஞ்சமடைகின்றார்களே தவிர தர்க்க ரீதியான உண்மையை அவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். அந்த சடங்கு தான் எனக்கு வேண்டும், நான் இந்த உண்மையை நான் ஏற்க மாட்டேன் என்று பிடிவாதமாகவும் உள்ளார்கள். இப்போது சமூக அழுத்தம் மற்றும் அடையாள சிக்கல்களை பார்த்தால், தவறு என்று தெரிந்தாலும் ஒரு சடங்கை அல்லது வழிபாட்டை விட்டொழித்தால் தங்களை சார்ந்த சமூகத்திலிருந்து தள்ளி வைக்கப்படுவோம் என்ற பயம் பலருக்கு உண்டு. சமூகத்தில் தங்களின் அடையாளம் பறிபோய்விடும் என்ற அச்சத்தினாலும் உள்ளுக்குள் சந்தேகம் இருந்தாலும் வெளி உலகிற்கு அதை தீவிரமாக ஆதரித்து பிடிவாதமாக சடங்குகளை தொடங்குகின்றார்கள். அதாவது தெரிந்தும் இந்த சமுதாயத்திற்காக இந்த சடங்கையை அவர்கள் தொடங்குகின்றார்கள். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து அதுதான் சரி என்ற தங்களின் அகந்தையை திருப்திப்படுத்துவதற்காக தெளிவான சான்றுகள் வரும்போதும் அதை உள்வாங்க மறுக்கின்றார்கள். உண்மையை ஏற்றுக்கொண்டால் தங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை தவறு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டி வரும். அந்த சுய அவமானத்தை தவிர்ப்பதற்காகவே மனித மனம் உண்மையை மூடி மறைத்து பிடிவாதமாக தன் பழைய பாதையிலேயே பயணிக்கிறது. இதை ஆழமான உளவியல் மற்றும் சமூக காரணத்தினால்தான். தெளிவான எச்சரிக்கைகளும் சான்றுகளும் வந்த பின்பும் மனிதர்கள் தங்கள் வழிபாட்டு முறையோ அல்லது பழக்க வழக்கங்களையோ மாற்றிக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருக்கின்றார்கள் என்று இந்த 2வது அத்தியாயம் 6வது வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த உண்மையிலே சுட்டி காட்டுகின்றது. அதாவது முதல் காரணம் என்னவென்றால் பாரம்பரியம் மற்றும் முன்னோர்களின் வழிமுறை, இதைத்தான் செய்வேன் என்று பிடிவாதமாக இருப்பது. உளவியல் ரீதியாக பார்த்தால் ஏதாவது இந்த சடங்கை ஏதாவது கவலை, பயம் ஏற்பட்டால் சடங்கையே தான் தஞ்சம் புகுவார்களே தவிர இந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார்கள். இதே சமூக அழுத்தத்தின் காரணமாக, அதாவது சமூகம் நம்மளை ஏதாவது சொல்லிவிடுமோ என்ற காரணத்தினால், 3வதாக சமூக அழுத்தம், சமூகம் ஏதாவது சொல்லிவிடுமோ என்ற காரணத்தினால் அதை செய்ய மறுப்பார்கள். உண்மை என தெரிந்தும் அறியாமை மற்றும் சுய ஏமாற்றத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் ஆமாம் நம்மோடு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை தவறு என்று நினைத்து வருவார்கள், அதே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். இதைத்தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காமிக்கிறது. அதாவது நிச்சயமாக நிராகரிப்போரை அச்சமூட்டி எச்சரித்தாலும் அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று. இந்த வசனம் நமக்கு அவர்களை பற்றி தெளிவாக தோலுறுத்தி காட்டுகின்றது. நிராகரிப்போரை, அதாவது அவர்களுக்கு நாம் எவ்வளவு தான் இது தவறு என்று எச்சரித்தாலும் அவர்கள் அதிலிருந்து நம்பவே மாட்டார்கள். நிச்சயமாக நீங்களே இந்த குர்ஆனை படித்துவிட்டு மற்றவர்களிடம், ஏன் உங்கள் உறவினர்களிடமே போய் இந்த வழிபாட்டை செய்வது தவறு, இந்த சிலை உங்களிடம் பேசாது, அல்லது தொழுகையை செய்வார்கள். தொழுகை என்பது என்ன? சலாத் என்றால் என்ன? இறை தொடர்பு. நீங்கள் இறை தொடர்பிலேயே இருக்கவும். இது போல பல வழிபாடுகள், வழித்தடங்கல்கள், சடங்கு, சம்பிரதாயம் ஆகியவை எல்லாம் தேவை அல்ல என்று நாம் சொன்ன போதிலும் அவர்கள் அதை ஏற்க மறுப்பார்கள். இந்த காரணத்தினால்தான் அவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். இது தொடர்பான வசனங்களை குர்ஆன் நமக்கு தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அந்த வசனங்களை நான் இப்போது சொல்கின்றேன், நீங்கள் குறித்து கொள்ளவும். நாம் பார்க்கலாம் இந்த வசனத்தை தொடர்ந்து. 7வது அத்தியாயம் 193வது வசனத்தை பார்க்கலாம்.
இதில் இறைவன் என்ன சொல்லுகின்றான் என்றால், நீங்கள் நேர்வழிக்கு அழைத்தாலும் உங்களை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். நீங்கள் அவர்களை அழைப்பதும் அல்லது வாய்மூடி இருப்பதும் உங்களுக்கு சமமே ஆகும். நீங்கள் எவ்வளவு தான் அவர்களை நீங்கள் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நீங்க சொன்னாலும் அவர்கள் நிச்சயமாக கேட்க மறுப்பார்கள். அதை விடுத்து அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் கேட்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ள குர்ஆனை மீண்டும் மீண்டும் படித்து மீண்டும் மீண்டும் நம்மை சீர்படுத்தி நாம் மேன்மையான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று நம்முடைய முயற்சியில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக குறிக்கிறது. அடுத்த வசனத்தை நாம் இந்த தொடர்பான வசனத்தை பார்த்தோம் என்றால் 36வது அத்தியாயம் 10வது வசனத்தை பார்ப்போம். இந்த 10வது வசனத்தில், இன்னும் அவர்களை நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேதான், அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அடுத்த வசனமாக நாம் இதையும் வாசித்துக் கொள்ளலாம். 11வது வசனம், நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் உபதேசத்தை பின்பற்றி யார் மறைவாகவும் அருட்கொடையாகவும் அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களைத்தான், அவருக்கு மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டும் என்று நற்செய்தி கூறுவீராக. எப்போது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் உபதேசம் என்று பின்பற்றி யார் மறைவாகவும் அருளுடையவனுக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களைத்தான், அவர்களுக்கு மன்னிப்பும் இருக்குது, மகத்தான கூலியும் இருக்கிறது. நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் போதெல்லாம் யார் அந்த உபதேசத்தை ஏற்று இறைவனுடைய அருளை பெற வேண்டி அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டென்று இந்த நற்செய்தியை சொல்வீராக என்று இந்த 11வது வசனத்தில் இருக்கிறது. 10வது வசனத்தை இது தொடர்பான வசனமாக நாம் எடுத்துக்கொண்டோம். இன்னும் அவர்களை நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேதான், அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் இந்த பக்கம் திரும்பி கூட உங்களை பார்க்க மாட்டார்கள். நீங்கள் சொல்வதை அவர்கள் நிச்சயமாக கேட்க மாட்டார்கள். நீங்கள் வேணாலும் சோதனை செய்து பார்த்து கொள்ளலாம். யார் சடங்கு சம்பிரதாயம் ஆகியவற்றில் முக்கியமாக அதில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அதில் அவர்களிடம் நீங்கள் போய் சொன்னால் நிச்சயமாக இந்த குர்ஆனின் வசனத்தின்படி கேட்க மாட்டார்கள். நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளலாம், இறைவன் சொல்றது உண்மையா பொய்யா என்று. நிச்சயமாக இறைவன் உண்மையை மட்டுமே இந்த குர்ஆனில் பதிவு செய்கின்றான் நமக்கு. நீங்கள் இதை செயல்படுத்தி பார்க்கலாம். அடுத்த வசனமாக நாம் இதை பார்ப்பது 6வது அத்தியாயம் 111வது வசனம். இன்னும் நாம் அவர்களிடம் மலக்குகளை இறக்கி வைத்தாலும் இறந்தவர்களை அவர்களிடம் பேசும்படி செய்தாலும் இன்னும் எல்லா பொருட்களையும் அவர்களிடம் நேர் கொண்டு வந்து ஒன்று சேர்த்தாலும் அல்லாஹ் நாடினாலன்றி அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் மூடர்களாகவே இருக்கின்றனர். இன்னும் நாம் அவர்களின் மலக்குகளை இறக்கி வைத்தாலும், அதாவது வானவ தூதர்களை நாம் இறக்கி வைத்தாலும், இறந்தவர்களையே பேசும்படி செய்தாலும் சரி, அல்லது எல்லா பொருட்களையும் நேருக்கு நேர் கொண்டு வந்து ஒன்று சேர்த்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால் அன்றே அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று இந்த வசனம் நமக்கு கூறுகின்றது. அவர்களில் பெரும்பாலானோர் மூடர்களாகவே இருக்கின்றார்கள். அடுத்த வசனம் 10வது அத்தியாயம் 96 மற்றும் 97 பார்க்கலாம். அதாவது இதில் நிச்சயமாக எவர்கள் மீது இறைவனுடைய வாக்கு மெய்யாகிவிட்டதோ அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். எவர்கள் மீது இறைவனுடைய வாக்கு மெய்யாகி விட்டதோ அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். அடுத்த வசனமாக 97வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், நோவினை தரும் வேதனையை அவர்கள் காணும் வரையில் அவர்களிடம் எல்லா
அத்தாட்சிகளும் வந்தாலும் சரியே. எது வந்தாலும் சரியே, எத்தனை அத்தாட்சிகள் அவர்களிடம் கொண்டு வந்தாலும் சரியே, அவர்கள் நிச்சயமாக நம்ப மறுப்பார்கள், நம்பவும் மாட்டார்கள். தவறு எது, உண்மை எது என்று தெளிவாக ஆதாரத்துடன் எடுத்துச் சொன்னாலும் ஒரு சிலர் தங்களின் பிடிவாதம் மற்றும் அறியாமையின் காரணமாக அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் நல்வழி காட்ட முயன்றாலும் காட்டினாலும் சரி, காட்டாவிட்டாலும் சரி, அவர்கள் தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ளவே போவதில்லை என்று இறைவன் இந்த வசனத்தில் நமக்கு சுட்டி காட்டுகின்றான். இதை பார்த்தோமானால், இறந்தவர்களை வணங்குவது, வீணான சடங்கு சம்பிரதாயங்கள், இறைவனுக்கு பூஜை போன்ற உருவ வழிபாடுகள் செய்வது தவறு என்றும், இதெல்லாம் இறைவனை வந்தடைய தேவையில்லை என்றும் நீங்கள் ஒருவனுக்கு எவ்வளவு தான் தெளிவாக விளக்கினாலும் அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். ஏன் அவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றால், அவர்கள் தங்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் சடங்குகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவார்கள். தாங்கள் செய்வது தவறு அல்லது வீண் என்று உள்ளுக்குள் தெரிந்தாலும் சமுதாயத்திற்காகவும் பாரம்பரியத்திற்காகவும் அதை மாற்றிக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. சுருக்கமாக நம்ம சொன்ன போனால், உண்மையை ஏற்கும் எண்ணம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு எடுத்துரைத்தாலும் அவர்கள் அதை நம்ப போவது இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிபட உணர்த்துகின்றது.